டாக்டர் நீங்க சொல்லுங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக அல்லது மக்களுடைய நன்மைக்காக நாம் தமிழர் கட்சி செய்தது என்ன? என் உடன் பிறந்தோரே, தாய் தமிழ் உறவுகளே, நான் உங்கள் பேராசிரியர், மருத்துவ பேராசிரியர் டாக்டர் சந்திரபிரபா. 75 ஆண்டுகள் இதுவரையில் ஆட்சி செய்தவர்கள் என் அருகில் இருக்கிறார்கள். எனக்கு எங்கள் சாதனைகள் போராட்டங்களாகத்தான் இருந்திருக்கிறது. போராட்டத்தின் விளைவாக நிறைய நீதி கிடைத்திருக்கிறது. எத்தனையோ விஷயங்களை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அதன் பட்டியல் இப்போது. ராம்நாத் மருத்துவ கல்லூரியை பற்றி சகோதரன் சொன்னாங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி அதை ஆரம்பிச்சிருக்கோம்னு. அதுல எம்ஆர்ஐ கிடையாது. அந்த எம்ஆர்ஐ அதாவது காந்த அதிர்வு அலை வரைவு, ஒரு பேஷண்ட் வந்து ஹெட் இன்ஜுரியோட வரபொழுது அந்த எம்ஆர்ஐ நம்ம எடுக்க வேண்டி இருக்கும். அது இல்லாமல் இருந்தது. அதாவது ஒரு அரசாங்க கல்லூரி, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அங்க வந்து போராடி நாம் தமிழர் தான் அந்த எம்ஆர்ஐ வாங்கி கொடுத்தது. நான் ஒரு மருத்துவ பேராசிரியர். நான் நம்புவது எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின். எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் என்றால் சான்று அடிப்படையில் மருத்துவம், டேட்டா, ஆய்வு, இதை பற்றிய மருத்துவம். இப்ப நான் உங்ககிட்ட பேச போறது சான்று அடிப்படையிலான அரசியல். அரசியல் அடுத்தது வங்கி கணக்குகளில், வங்கியில நீங்க பணம் செலுத்த போறீங்க. என் ஆத்தாலும் அப்பனும் போறாங்க, படிக்க தெரியாதவங்க, எழுத்து கூட்டி ஹிந்தியில படிக்க தெரியுமோ, தமிழையே அவங்க கஷ்டப்படுறவங்க. அப்படி இருக்கிற பொழுது அந்த வங்கி சலான்களில் தமிழை சேர்த்தது நாம் தமிழர் தம்பிகள். இயல் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான விஷயம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இத மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிரச்சனை. நம்ம என்ன போராட்டம் பண்ண மேடம்? நாங்க தான் அது ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணி அதை வந்து தமிழ் இன்க்ளூட் பண்ணணும்னு தமிழ் இன்க்ளூட் ஆச்சு சலான்கள். எனக்கு என்னை பொறுத்த மட்டிலும் அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். என்னை பொறுத்த மட்டிலும் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இல்ல 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 வேணாம் வேணாம் இருங்க. நீங்க பேசுங்க, அதை கேட்க வேணாம். நீங்க தொடருங்க. ரிட் ஃபைல் பண்ணி பண்ணோம். அடுத்து நீட் தேர்வுல 7.5 விழுக்காடு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தர வேண்டும் என்று போராடியது எங்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு வெங்குலராஜு. ராஜு இல்ல ஓகே மேடம், ஓகே சொல்லுங்க. 25% தனியார் கல்லூரிகளில் கொடுக்க வேண்டும் இல்லையா? 25% தனியார் கல்லூரிகளில் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். நீங்களே சொல்லுங்க, எந்த தனியார் கல்லூரியில் 25% கோட்டால ஃபீஸ் இல்லாம படிக்க வைக்கிறாங்க? கிடையாது இல்லையா? அதை முன்னிறுத்தி நாங்கள் மறுபடி போராடினோம். ஏன்னா தரமான கல்வி, மகத்தான மருத்துவம், தூய குடிநீர். மேடம் நீங்க சொல்றது ஆர்டிஇ சொல்றீங்களா? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இந்த 25% சொல்றீங்கல்ல, ஆர்டிஇ தான சொல்றீங்க? ஆமா, அதுல வந்து ஃப்ரீ கோட்டா இருக்கு இல்லீங்களா? they are not அதுல சார்ஜ் பண்ண. அது எப்படி நீங்க கொண்டு வந்ததா இருக்கும்? அது 2009 ஆர்டிஇ. உங்க கட்சி ஆரம்பிச்சது 2010. சொல்லல நாங்க. சொல்லுங்க. மறைமுகமாக சார்ஜஸ் இருந்தது, ஹாஸ்டல் சார்ஜஸ், அதெல்லாம் அதுக்கு எதிர்த்து நாங்க ஃபைல் பண்ணோம். அததான் நான் சொல்ல வரேன். நாங்க 25% ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம் நான் சொல்ல வரேன். இலவசமாக இருப்பது கட்டாயமாக இலவசமாக இருக்க வேண்டும் என்றுதான் பேசினோம். அடுத்தது முதுகுளத்தூர், தேரிருவேலி, உத்தரகோசமங்கை ஆகிய இடங்களில் வரக்கூடிய டாஸ்மாக் பார், அதை நாங்க போராட்டம் பண்ணி ஸ்டாப் பண்ணோம். கண்டிப்பாக அதற்கு சமுதாய பெண்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பெண்களை மனதில் நிறுத்தி, ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த பிரச்சனை இருக்கு. பெண்களை மனதில் நிறுத்தி அந்த ஆண்மகன் குடும்ப தலைவனுடைய அவருடைய ஹெல்த்தை கன்சிடர் பண்ணி தான் நாங்க அதை பண்ணோம். ஏன்னா பலவிதமான ஆல்கஹால் எஃபெக்ட்ஸ் இருக்கு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். டாஸ்மாக்கா வந்துச்சுன்னா 2 டாஸ்மாக்க தாண்டலாம் ஒரே இடத்துல. இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க. ஒரே இடத்துல 6 டாஸ்மாக் இருந்தா சாய்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கு. எதுக்கு வேணாலும் போப்பா அப்படின்ற சாய்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கு இல்லீங்களா? அதற்கு எதிர்த்து நாங்கள் போராடணும். உச்சக்கட்ட பிரச்சனை மீனவர் பிரச்சனை. ஓகே, லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் மேடம். உச்சக்கட்ட பிரச்சனை மீனவர் பிரச்சனை. மனித சேதம், பொருள் சேதம். எங்க அண்ணன் தான் ஐநாக்கு நம்ம ஜீவா ஜானிங் அனுப்பி பேசினாங்க. ராமேஸ்வரத்துல அண்ணன் போராட்டத்தை எடுத்துரைச்சாங்க. இன்னமும் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் என்பது எங்களுடைய ஆட்சி வரைவில் ஒரு அங்கம். அது நம்மளுடையது, நம்ம யாருக்கும் நம்ம விட்டு கொடுக்க வேண்டாம். ஊரான் சொத்துல எடுத்து அப்படி கொடுக்கிறது
ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிய சொத்து கச்சத்தீவு. நடத்துனீங்க. ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிய சொத்து. நன்றி.